2 மணி நேரத்திற்கு ஒரு பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறாள் அப்படின்னு திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது பெண்களுக்கு எதிரான முறை சம்பவங்கள் 2000 இருந்தது. இப்போ இட் ஹஸ் கிராஸ்டு 9000. இப்பவே ராஜினாமா பண்ணிட்டு போனா கொஞ்சம் கௌரவமா இருக்கும். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொடர்கதையாகி போயிருக்கிறது. தேசிய அளவிலான புள்ளி விவரம் என்ன சொல்லுது? தமிழ்நாட்டில் 1 மணி நேரத்திற்கு ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறாள் அப்படின்னு புள்ளி விவரங்கள் இருக்கு. அதுலயும் 2 மணி நேரத்திற்கு ஒரு பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறாள் அப்படின்னு புள்ளி விவரங்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு சம்பவம் நடந்த உடனே போலீஸ் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா ரியாக்ட் பண்றது பழக்கமா இருக்கு. நாம பார்த்தோம், அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒருத்தர் தான் இருந்தார்னு சொன்னாங்க. இப்ப அதே கோர்ட்லயும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் உச்ச நீதிமன்றம் தமிழகத்தில் நடக்கின்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. அதனாலதான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க இவங்க 2 பேரை என்கவுண்டர் பண்ணியிருந்தாலும் இட் இஸ் நாட் எண்ட் ஆஃப் தி கேஸ். அதனால சிபிஐ வசம் அது ஒப்படைச்சிருக்கு. அது மாதிரியா அஜித் குமார் திருப்பவனத்தில் கொலை கேஸில் அரசாங்கமே முன்வந்து தானே சிபிஐக்கு ஒப்படைச்சிங்க. இதையும் அரசாங்கமே ஒப்படைக்கிறது என்ன தடுக்குது உங்களை? ஏன்னு சொன்னா இந்த வழக்கில் காவல்துறையின் அறிக்கை முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. முதல்ல போலீஸ் ரிப்போர்ட் என்ன சொன்னாங்க? எங்களுக்கு 3 மணிக்கு தகவல் வந்தது அந்த ஆண் நண்பரிடம் இருந்து அப்படின்னு. ஆனா கமிஷனர் என்ன சொல்லியிருக்காரு? எங்களுக்கு 11:20க்கு தகவல் வந்தது, நாங்க உடனே 11:35க்கு ஸ்பாட்டுக்கு போயிட்டோம்னு. எத்தனை பேர் போனான்னு சொல்லிருக்காங்க? 100 பேர். ஆனா ஏன் அந்த பெண்ணை உங்களால் அங்க லொகேட் பண்ண முடியல? அதனால ஹோல் இஷ்யூ இஸ் மெஸ்ஸி. ஆகவே காவல்துறையினுடைய அறிக்கைகள் நம்பிக்கை தர்ற மாதிரி இல்லை. அதோட மட்டும் இல்லாம 1 மணி நேரத்துக்கு ஒரு பெண் வன்கொடுமையா? ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது ஆண்டுக்கே 2000 இருந்தது. 2021 திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது ஒரு ஆண்டுக்கு பெண்களுக்கு எதிரான முறை சம்பவங்கள் 2000 இருந்தது. இப்போ இட் ஹஸ் கிராஸ்டு 9000. 1 மணி நேரத்திற்கு ஒரு வன்கொடுமை நடந்துருக்கு. ஆகவே பெட்டர் 4 மாசத்துல போத்தான் போறாரு வீட்டுக்கு ஸ்டாலின். அது இப்பவே ராஜினாமா பண்ணிட்டு போனா கொஞ்சம் கௌரவமா இருக்கும் அப்படின்னு கேட்டு. இந்த ஹரியானா தேர்தலில் பிரச்சனையும் கையில் கிடைக்காதவர்கள் தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கையில் எடுத்துட்டு இப்படி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதே வேலையை தான் செஞ்சுட்டு. நான் என்ன சொல்றேன், என்னைக்குமே புள்ளி விவரங்கள் பேசும். தமிழ்நாட்டில் இந்த 4.5 ஆண்டு ஸ்டாலின் அரசாங்கத்தில் 6700 படுகொலைகள் நடந்திருக்கு. லாக்அப் டெத்து 24 திருபுவனத்தில் நடந்தது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் ஆண்டுக்கு 2000 இருந்தது, இன்னைக்கு 9000 மாறி இருக்கு. இதெல்லாம் முதல்வருக்கு மண்டேல ஏறலைன்னா நாம என்ன பண்ண முடியும்? சார், இந்த விவகாரத்துல திமுகவோட கூட்டணி கட்சி கண்டிக்காம அதை ஆதரிக்கும் வகையில பேசிருக்காங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? வெட்கக்கேடானது. ஏன்னா ஏதோ 4 சீட்டுக்கும் 6 சீட்டுக்கும் நாக்க துங்க போட்டுக்கிட்டு அலையிறதுங்கிறது நல்லா இருக்கா? நல்லா. பாஜக கட்சி வாக்காளர்களுடைய தீர்ப்பை திருடுகிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முதல்வர் பேசியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், முதல்வரா இருக்கிறவர் கொஞ்சம் நிதானமா பேசணும், சரியான வார்த்தை பிரயோகிக்கணும். இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிறது முதல் தடவை நடக்குதா? இதுவரை 10 முறை நடந்திருக்கிறது.
கடைசியாக 2003 நடந்தது. அதுக்கப்புறம் 197 தொகுதி, மீதி 37 தொகுதி 2005 நடந்தது. ஸோ பீரியாடிக்கலாக நடக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் 12 மாநிலத்துக்கு சேர்த்து சொல்லியிருக்கார். அதுக்கு ப்ரொசீஜர் அறிவிச்சிருக்கார். நீங்கள் உங்கள் கட்சிக்கு BLA 2 திமுகக்கு இருக்கா? BLA 2 காங்கிரஸுக்கு இருக்கா? BLA 2 சூனா வெங்கடேசன் அவரோட கட்சி பேர் என்ன? கம்யூனிஸ்ட். அதுக்கு இருக்கா BLA 2? அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? உங்களை ஒழுங்காக வேலை பார்க்க சொல்லுங்க. என்ன அரசாங்கம் டிரான்ஸ்பரண்டாக இந்த இஷ்யூவை அணுகுது. எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டாச்சுட்டரி பாடி. நீங்கள் கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கும் பொழுது நாங்கள் தேர்தல் கமிஷனுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடப்போம்னு சொல்லி அஃபிடவிட் கொடுத்து தான் திமுக ரெகக்னிஷனே வாங்கியிருக்கீங்க. அதை மீறுவீர்களேயானால் உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வில் பி இன் டேஞ்சர். புரிஞ்சு முதலமைச்சர் பேச. நான் என்ன சொல்றேன், வீணா போறதுக்குன்னு முடிவெடுத்துட்டா ஹூ கேன் ப்ரிவென்ட்? நானே ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? இது எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறத நான் இப்ப சொன்னேன். அதாவது இந்த மதுரையில் VCK கூட்டம் போட்டு மாண்புமிகு பாரத பிரதமரோட வெஹிக்கிளை அட்டாக் பண்ணுமேன்னு பேசியிருக்கான். மதுரை காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஏன் அந்த நபரை இன்னும் கைது பண்ணல? விடுதலை சிறுத்தை கட்சிங்கிறது சட்டவிரோத அமைப்பு அப்படின்னு தெரியுதா? ஏன்னா பிரதமரோட வண்டியை தாக்கவேன்னு சொல்ற மாதிரி சட்டவிரோதம் தானே. அதனால சொல்றேன், இதை நீங்களும் புரிஞ்சு கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு போவீங்க. சுகாதாரமற்ற மாநகரமா மதுரை அறிவிச்சிருக்கு. தமிழக அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் என்ன சொல்றாருன்னா, எதிர்கட்சியா இருந்தப்ப கூட என்னோட தொகுதி நல்லா இதா இருந்துச்சு, இந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டுச்சு. அது உண்மைதான். அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது நல்லா இருந்ததுன்னு நம்ம PTR பழனிவேல் தியாகராஜன் சொல்லி இருக்கார். அது ஸ்டாலினுக்கு கொடுத்திருக்கின்ற சர்டிபிகேட். நன்றி.